மார்னிங். குட் மார்னிங். கேக்குதுங்களா? சார் கேக்குது சார். ஓகே. கேக்குது சார். ஓகே ஓகேப்பா. ரைட். ஸோ இந்த டைம் அண்ட் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் நீங்கள் டவுட்ஃபுல்னு சொன்ன கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மெயினாக இதில் ரெண்டு ஃபார்முலா தான் இல்லையா? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு என்ன? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு distance by time. டிஸ்டன்ஸ் பை டைம். அடுத்து ஆவரேஜ் ஸ்பீட். நிறைய சம் வந்து நம்ம இதில் சால்வ் பண்ணியிருப்போம் இல்லையா? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஸோ இது ஆவரேஜ் ஸ்பீட். அடுத்து ஒரு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு, அதை மீட்டர் பெர் செகண்ட்ல மாத்தணும்னா 72 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு இருக்கு. இது எனக்கு மீட்டர் பெர் செகண்ட்ல வேணும்னா என்ன பண்ணுவோம்? Into 5/18, sir. Into 5/18. 5/18 சார். ஓகே. ஸோ இன்ட்டு 5/18 பண்ணும்போது இது என்ன வரும்? 20 மீட்டர் பெர் செகண்ட். அதே மாதிரி இப்போ 5 மீட்டர் பெர் செகண்ட்னு இருக்கு. இதை நான் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல மாற்றணும் அப்படின்னா 5 into 18/5. ஸோ 18/5 பண்ணா 18 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ அவ்வளோதான். பேசிக்காக இதை வச்சு தான் நம்ம எல்லா சமயம் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரியே இந்த வாட்டியும் பண்ணலாம். நீங்கள் டவுட் ஃபுல்லாக கேட்ட சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதையும் இந்த சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரிங்களா? A thief steals an item and escapes running at 13.5 km per hour. ஸோ தீஃபோடைய ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. தீஃபோட ஸ்பீடு வந்து 13.5 km per hour. ஓகேவா? So a policeman arrives at the spot of the crime after 8 minutes and immediately starts chasing the thief. Okay. ஸோ 8 நிமிஷம் கழிச்சு தான் வந்து போலீஸ் வந்து வராரு. அந்த ஸ்பாட்டுக்கே 8 நிமிஷம் கழிச்சு தான் வராரு. சரிங்களா? அதுக்குள்ள என்ன ஆயிருது? 28 minutes after the policeman started to chase the thief, there is still a gap of 540 meters between the two. ஸோ 8 நிமிஷம் கழிச்சு தான் வந்து வராரு. அதுக்கப்புறமும் 28 minutes கழிச்சு வந்து போலீஸ் துரத்திட்டு போகும்போது அவருக்கும் தீஃபுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 540 மீட்டரா இருக்கு. At what distance from the spot of the crime would the policeman catch up with the thief and what is the speed of the policeman ran அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. இங்க ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கா இல்ல ஓகேவா? நான் பேசுறது கிளியரா? கிளியர் சார். கிளியர். ஓகே. Clear-ஆ தான் இருக்கு சார். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து போலீஸ்மேனுடைய ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அந்த ஸ்பாட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல தீஃபை பிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். முதல்ல ரிலேட்டிவ் ஸ்பீடு கான்செப்ட் எப்படி இயங்கும்? இப்போ வந்து ரெண்டு ட்ரெயின், ஒரு ட்ரெயின் வந்து நல்லா ஃபாஸ்டா போகுது. S1ங்கிற ட்ரெயின் வந்து ஃபாஸ்டா போகுதுன்னு வச்சுக்கலாம். S2ங்கிற ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. அதை விட S1 தான் வந்து ஃபாஸ்டா இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ அது ரெண்டும் கிராஸ் பண்ணும்போது வந்து ஃபாஸ்டர் ட்ரெயின் வந்து ஸ்லோவர் ட்ரெயினை முந்திட்டு போயிடும் இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? S1 - S2 இஸ் ஈக்குவல் டு அந்த ட்ரெயினோடைய லென்த்து டிவைடட் பை டைம் அந்த மாதிரி போடுவோம். ஸோ அதோடைய கோர் கான்செப்ட் தான் இதில் இருக்க போகுது. ஒரே நிமிஷம் இருங்க. ரைட். சவுண்ட் நின்றுச்சு.
ஓகே. ஸோ இப்போ 8 நிமிஷத்துல தீஃப் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் போயிருப்பாரு. அது எவ்வளவு தூரம் போயிருப்பாருன்னு சொல்லுங்க. தீஃபோடைய ஸ்பீடு வந்து 13.5 km/h. ஸோ 8 மினிட்ஸ்ல அவர் எவ்வளவு தூரம் போயிருப்பாரு? ஏன்னா போலீஸ்மேன் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகிருது. அந்த 8 நிமிஷத்துல தீஃப் ஒரு டிஸ்டன்ஸ் போயிருப்பாரா? அது என்ன? Distance traveled by thief in 8 minutes. தீஃபோட ஸ்பீடு மேல இருக்கு 13.5 km/h. எல்லாரும் ஃபாலோ பண்றீங்களா? 1.08 kilometer, sir. மீட்டர்லயே சொல்லுங்க. 0.8 1.8 1.8 sir. 1.8 கிலோமீட்டர் இல்லையா? Yes, sir. சோ அது வந்து 1800 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாமா? 1.8 கிலோமீட்டர் அப்படின்னா 1800 மீட்டர் இல்லையா? இப்போ இதுதான் கிரைம் நடந்த ஸ்பாட்னு வச்சுக்கலாம். இங்க தீஃப் இருக்கிறான். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு? 1800 மீட்டர். இப்பதான் போலீஸ் வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு. ஓகேவா? இப்போ அவன் இந்த டைரக்ஷன்ல போய் பிடிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க? 28 நிமிஷம் ஆயிடுச்சு. 28 minutes after the policeman started to chase the thief, there is still a gap of 540 meter அப்படின்னு சொல்றாங்க. என்ன இருக்கும்? தீஃப் வந்து ஓடிக்கிட்டே இருப்பாரு, போலீஸும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. 28 நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது 2 பேருக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் 540 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து இனிஷியலா தீஃபுக்கும் போலீஸ்க்கும் நடுவுல இருந்த டிஸ்டன்ஸ் 1800 மீட்டர். ஒன்ஸ் வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து இப்போ போலீஸோட ஸ்பீடு மைனஸ் தீஃபோட ஸ்பீடு ஈக்குவல் டு 1800 சம் ஏதோ ஒரு டைம்னு வச்சுக்கோங்க. இந்த இதுபடி நடந்துச்சுன்னா போலீஸ் வந்து தீஃபை கேட்ச் பண்ணிட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஆனா வந்து இது நடக்கல இன்னும். ஓகேவா? ஏன்னா ஒரு 28 நிமிஷம் ஓடி இருக்காங்க போலீஸ்மேனும் தீஃபும். இன்னும் வந்து 540 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இருந்து இந்த 540 மைனஸ் பண்ணிக்கோங்க. டைம் வந்து 28 மினிட்ஸ். ஓகேவா? 28 மினிட்ஸ். இப்ப மேல இருக்கிறது மீட்டர்ல இருக்கு, கீழே இருக்கிறது மினிட்ஸ்ல இருக்கு. அப்ப இதை செகண்ட்ல மாத்திருங்க. ஓகேவா? அப்ப இங்க வந்து மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடு. இப்ப இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு போலீஸோட ஸ்பீடு நமக்கு தெரியாது, ஆனா தீஃபோட ஸ்பீடு நமக்கு தெரியும். தீஃபோட ஸ்பீடையும் மீட்டர் பெர் செகண்ட்ல மாத்துங்க. இங்க வந்து என்ன இருக்கு? 13.5 km/h இருக்கு. அதை மீட்டர் பெர் செகண்ட்ல மாத்தினா 27/2 into 5/18 which is equal to 15/2 meter per second. இது ஒரு 3 times 15/4 சாரி 15/4 meter per second தீஃபோட ஸ்பீடு. ஸோ போலீஸ் மைனஸ் தீஃபோட ஸ்பீடு வந்து 15/4. ஸோ இந்த சைடு இங்க மீட்டர் இருக்கு, இங்க செகண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ மீட்டர் பெர் செகண்ட்ல தான் இருக்கு எல்லாமே. இப்போ கிடைக்கிறதும் அப்போ மீட்டர் பெர் செகண்ட்ல தான் கிடைக்கும். அப்போ 1260 டிவைடட் பை ஒரு 28 into 60. எங்கேயாச்சும் குழப்பமா இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணி கேளுங்க. ஓகேவா? 3/4 வருது. அப்போ P is equal to 3/4 plus 15/4 which is equal to 18/4 meter per second. இதே கிலோமீட்டர் பெர் ஹவர்ல மாத்தணும் அப்படின்னா 18/4 into 18/5 சாரி 18 into 9 எவ்வளவு? ஸோ 16.2 km/h. சொல்லுங்க. சார் 162 தான் சார் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. போலீஸோடைய ஸ்பீடை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் ஏவும் கிடையாது, ஆப்ஷன் டியும் கிடையாது. எய்தர் ஆப்ஷன் பி அல்லது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இது வரைக்கும் நான் சொன்னதுல
ஏதாவது டவுட் இருக்குதா? ஒண்ணுமே புரியல சார், முதல்ல இருந்து சொல்லுங்க அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றீங்களா? சார் ஒரு வாட்டி சொல்லுங்க சார். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. ஒரு தீஃப் வந்து என்ன பண்ணிடுறான், அவனோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. A thief steals an item and escapes running at 13.5 km/h. A policeman arrives at the spot of the crime after 8 minutes. அப்போ அந்த 8 நிமிஷம் தீஃப் என்ன பண்ணியிருந்திருப்பான், ரன்னிங்ல போயிருப்பான். அவன் திருடிட்டு அவன் பாட்டு போயிட்டான். 8 நிமிஷம் கழிச்சு தான் போலீஸ் அந்த இடத்துக்கே வராங்க. அதுக்கப்புறம் இதோட நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ 8 நிமிஷம் கழிச்சு வந்துட்டாங்கன்னா, இப்போ தீஃபுக்கும் போலீஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம பார்க்குறோம். அவன் 8 நிமிஷத்துல எவ்வளோ தூரம் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 1800 மீட்டர் ஓடிட்டான். இப்போ போலீஸ்க்கும் தீஃபுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 1800 மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இனிமேதான் போலீஸே ரன் பண்ண போறாங்க அவனை பிடிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது 28 நிமிஷமா ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க போலீஸு. ஓடும்போது அப்பவும் அவனை பிடிக்க முடியல. அப்பவும் தீஃபுக்கும் அவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு, 540 மீட்டர் இருக்கு. ஸோ இந்த ஒரு க்ளூவை வச்சு போலீஸோட ஸ்பீடை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இனிஷியலா அவங்க 2 பேருக்கும் நடுவில் இருந்த டிஸ்டன்ஸ் 1800 மீட்டரு. ஆனா அவனை கம்ப்ளீட்டா பிடிக்க முடியல. இன்னுமே 540 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த 540 மீட்டர் நம்ம மைனஸ் பண்ணிடணும். கம்ப்ளீட்டா வந்து 1800 ஓடி இருந்தாங்கன்னா தீஃபை பிடிச்சிட்டாங்கன்னே அர்த்தம். ஓகேவா? போலீஸ்க்கும் தீஃபுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா போலீஸ் வந்து தீஃபை விட ஃபாஸ்டா இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட்ல தீஃபை பிடிச்சிருப்பாங்க. பட் அது அந்த பாயிண்ட் இன்னும் வரல. ஸ்டில் 540 மீட்டர் இருக்கு. ஸோ அந்த 540 நான் இருந்து மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 1260 மீட்டர் இருக்கு. இதை தான் வந்து 28 நிமிஷத்துல போலீஸ் வந்து ஓடி இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டேட்டாவை வச்சு போலீஸோடைய ஸ்பீடை கண்டுபிடிச்சிட்டோம், 16.2 km/h அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப புரியுதா? ஒரு டேட்டா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்ப இந்த 4 ஆப்ஷனை பார்த்த உடனே ஒரே ஒரு ஆப்ஷன், அதாவது அந்த 16.2ங்கிறது 2 இடத்துல வருது. சரிங்களா? அப்போ ஒருவேளை இந்த கொஸ்டின் எல்லாம் கடைசி நிமிஷத்துல பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 10 செகண்ட் தான் இருக்கு, இல்ல இன்னும் ஒரு 20 செகண்ட் தான் இருக்கு, இந்த சம் ஆனா வந்துருச்சு அப்படின்னா 2 ஆப்ஷன் 16.2 இருக்கும்போது டெஃபினட்டா அது 2ல 1 நீங்க போகலாம். ஓகேவா? ஒரு இன்ட்யூஷன் தான், எப்படி சொல்றது, 16.4 16, இப்போ 16.4 தான் ஸ்பீடு கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு சம் இங்கேயே முடிஞ்சிரும். இதுக்கு அடுத்து நம்ம எதையும் பண்ண தேவையே இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது அவன் அப்படி விட மாட்டான். அவன் கண்டிப்பா எக்ஸ்ட்ராவா நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் அந்த 16.2 2 தடவை கொடுத்துருக்கிறான். ஸோ நீங்க தாராளமா இந்த 50% சான்ஸ் இது 2ல ஏதாவது ஒன்று எடுக்கலாம். சரியா? இது வந்து ஒரு லாஸ்ட் மொமெண்ட்ல பண்ணும்போது யோசிக்கலாம். அந்த மாதிரி 16.2 தான் இருக்க போகுது அப்படின்னு 90% அது ஆன்சரா இருக்கும். சரிங்களா? இந்த 2 ஆப்ஷன், அதுக்கப்புறம் இந்த 2ல 1 50% சான்ஸுங்கும் போது இன்னும் உங்களுக்கு அந்த ஆன்சர் கரெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ 1800 தான் டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் இருந்தது. ஸ்டில் 540 மீட்டர் கேப் இருந்ததுனால நான் அதை மைனஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை வச்சு இப்போ போலீஸோடைய ஸ்பீடை கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து இப்போ ஆப்ஷன் பியா ஆப்ஷன் சியா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அட் வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்பாட் ஆஃப் த கிரைம் would the policeman catch up with the thief? அதாவது இனிஷியலா 1800 மீட்டர் வந்து கேப் இருக்கு. ஆனா போலீஸும் ஓடிட்டே இருப்பாங்க, தீஃபும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 1800 மீட்டர் குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். அந்த கேப்ல அவங்க நிறைய டிஸ்டன்ஸ் ஓடி இருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த பேலன்ஸ் இந்த 540 மீட்டர் இருக்கு இல்லையா, இந்த பேலன்ஸ் இந்த 540 மீட்டரை கடந்துட்டாங்கன்னா தீஃபை பிடிச்சிட்டாங்கன்னு தானே அர்த்தம். 28 மினிட்ஸ் இப்போ ஓடிட்டாங்க போலீஸ்மேன். இப்போ வந்து மொத்தமா தீஃபை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த நிமிஷத்தை வச்சு எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஓடி இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? 28 மினிட்ஸ் போலீஸ்மேன் ஓடி இருக்காங்க.
இதை வச்சுட்டு போலீஸ்மேன் எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஓடி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாமா முடியாதா? அதை மட்டும் சொல்லுங்க. போலீஸ் வந்து எவ்வளவு தூரம் ஓடி இருக்காங்க, 28 மினிட்ஸ்ல போலீஸ் வந்து எவ்வளவு தூரம் ஓடி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாமா முடியாதா? எஸ் சார். ஏன்னா நம்ம போலீஸோட ஸ்பீடை கண்டுபிடிச்சாச்சு 16.2 km/h. அப்போ அவர் அரை மணி நேரத்துல எவ்வளவு ஓடி இருப்பாருங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா 28 நிமிஷத்துல திருடனை பிடிக்கல இல்லையா? திருடனை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகியிருக்கும்? இந்த 540 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம். அவ்வளவுதான். அந்த 540 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த 1800 கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த 540 நீங்க ரிலேட்டிவ் ஸ்பீட்ல போடுங்க. ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னது? போலீஸோட ஸ்பீடு வந்து 16.2 மைனஸ் திருடனோட ஸ்பீடு வந்து 13.5. இது வந்து km/h இருக்கு, இது மீட்டர்ல இருக்கு. ஸோ இதை வந்து மீட்டர்/செகண்டுக்கு மாத்துங்க. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல? என்ன கிடைக்கும்? டைம் சார். டைம் கிடைக்கும். 540ங்கிற டிஸ்டன்ஸ் வந்து திருடனுக்கும் போலீஸ்க்கும் நடுவுல இருக்கு, அவங்களோட ரிலேட்டிவ் ஸ்பீடு. இதை போட்டா டைம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 540 இன்டூ ஒரு 18 டிவைடட் பை 16.2ல இருந்து 13.5 போச்சுன்னா என்ன வரும்? ஒரு 1.5, 2.5, 2.7. 2.7 இன்டூ ஒரு 5. ஸோ 2.7 நம்ம எப்படி போட்டுக்கலாம்? 27/10 போட்டுக்கலாம். ஸோ இந்த 10 மேலே கொண்டு போயிடுறேன். இதை அடிச்சோம்னா 2-3 டைம்ஸ் போகும். இது ஒரு 2 டைம்ஸ், இது ஒரு 18. ஸோ 180 × 4 செகண்ட்ஸ்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இதை மினிட்ஸ்ல மாத்தணும் அப்படின்னா என்ன வரும்? 12 மினிட்ஸ். அப்போ அந்த 540 மீட்டரை பிடிக்கிறதுக்கு 12 மினிட்ஸ் ஆகுது. ஏற்கனவே 28 நிமிஷம் போலீஸ் ஓடி இருக்கிறாங்க, பிளஸ் இந்த 12 மினிட்ஸும் சேர்த்தா 40 மினிட்ஸ் வந்து போலீஸ் ஓடி இருக்கிறாங்க. 40 மினிட்ஸ் ஓவராலா திருடனை பிடிக்கிறதுக்கு. அப்போ அந்த ஸ்பாட்ல இருந்து 40 மினிட்ஸ் போலீஸ் ஓடி இருக்காங்க அப்படின்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஓடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். 16.2 km வேகத்துல 40 மினிட்ஸ் அவங்க ஓடுறாங்க அப்படின்னா 40 மினிட்ஸ்னா 2/3 ஹவர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 10.8 km. ஓகேங்களா? 10.8 km அவர் ஓடி இருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கிறோம். திருடனை பிடிக்கிறதுக்கு ஓவராலா எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பார்த்தா 40 நிமிஷம் ஆகுது. போலீஸால அந்த 40 நிமிஷத்துல எவ்வளவு தூரம் போக முடியுதோ அதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கிரைம் ஸ்பாட் அண்ட் அந்த தீஃப் எங்க பிடிக்கிறாங்களோ அந்த இடம். ஸோ அது 10.8. ஓகேவா? இதே மாதிரி ஒரு சம்மு இங்க இருக்குது, அதை நீங்க தான் இப்ப பண்ண போறீங்க. இன்னொரு தடவை வந்து நான் இதை இப்ப சொல்றேன். ஓகே, அப்படியே டிட்டோ நம்பர் மட்டும் தான் மாறி இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். ஸோ அப்படின்னா இப்போ இங்க ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா இப்பவே கேட்டுக்கோங்க. எந்த இடத்துல புரியல, எக்ஸாக்டா ஏதாவது புரியலன்னா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் போலீஸோட ஸ்பீடை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் 540 மீட்டரை இப்போ கவர் பண்ணி ஆகணும். அதுக்கு டைம் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தா 12 நிமிஷம் ஆகுது. அப்போ ஓவராலா போலீஸ் வந்து 40 நிமிஷம் ஓடி இருக்காங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு 28 நிமிஷம் ஓடி இருக்காங்க, அடுத்து ஒரு 12 நிமிஷம், மொத்தம் 40 நிமிஷம் போலீஸ் ஓடி இருக்கிறாங்க. திருடனுமே செக் பண்ணணும் அப்படின்னா திருடன் வந்து 48 நிமிஷம் ஓடி இருப்பான். ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒரு 8 நிமிஷம் வேற இருக்கு. நீங்க அப்படி செக் பண்ணாலும் ஆன்சர் வரும். ஸோ இப்போ போலீஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 40 மினிட்ஸ் அவரோட ஸ்பீடு போட்டா 10.8 km ஓடி இருப்பாரு. ஓகேவா? கிளியர்? எஸ் சார். ஓகே, இந்த சம்ம நீங்க சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம். அப்படியே டிட்டோ. சொல்லுங்க அருண்.
எதுவும் சொல்றீங்களா? கேட்க மாட்டேங்குது. இல்ல சார் இப்பதான் கிளாஸ் ஜாயின் பண்ணி இப்பதான் வந்தேன். ஓகே ஓகே. அது ஆப்ஷன் டி சார். ஆப்ஷன் டி. ஓகே. ஸோ தீஃபோட ஸ்பீடு வந்து 20 km/h. இப்போ 6 minutesல எவ்வளோ தூரம் ஓடி இருப்பான்? 2 கிலோமீட்டர்ஸ். எவ்வளவு? 2 kilometer ஓடி இருப்பான். 2 சார். ஓகே, 2000 மீட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 2000 மீட்டர் தான் இனிஷியல் கேப். ஆனா 24 minutes ஓடி 400 மீட்டர் கேப் இருக்கு அப்படின்னா இதுல இருந்து -400 பண்ணிடுங்க. போலீஸோட ஸ்பீடு மைனஸ் தீஃபோட ஸ்பீடு, டைம் வந்து இவ்வளவு 24 minutes. இங்க 5/18 போட்டுக்கோங்க, எல்லாமே மீட்டர்/செகண்ட்ல இருக்கட்டும். இது சால்வ் பண்ண என்ன வரும்? 4. ஸோ போலீஸோட ஸ்பீடு வந்து 24ஆ? எஸ் சார். 24 km/h இல்லையா? ஏன்னா நான் இங்க காமனா போட்டு வச்சிருக்கிறேன் 5/18, அதனால ரைட் ஹேண்ட் சைடும் மீட்டர்/செகண்ட்ல இருந்தது கேன்சல் ஆயிடுச்சு. அதாவது இந்த 5/18 இந்த சைடு வந்த மாதிரி கணக்கு 18/5 அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இது வந்து km/h இருக்கு. சரியா? ஸோ போலீஸோட ஸ்பீடு 24 km/h. ஸோ எதர் ஆப்ஷன் பி அல்லது ஆப்ஷன் டி தான், ரெண்டு ஆப்ஷனும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த 400 மீட்டரை ஓடுறதுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடு 4 km/h இன்ட்டு 5/18, 100, ஒரு 20, 360 செகண்ட்ஸு. ஸோ அதை 60 மாற்றினீங்கன்னா 6 நிமிஷம், சாரி 6 minutes. அப்போ ஏற்கனவே 24 minutes, இப்போ 30 minutes. அப்போ போலீஸால 1 மணி நேரத்துக்கு 24 கிலோமீட்டர் போக முடியும்னா அரை மணி நேரத்தில் வந்து 12 கிலோமீட்டர் போக முடியும். ஸோ ஆப்ஷன் டி. ஃபர்ஸ்ட் செம்ம சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி மாடல் சம்ஸை போட்டு போனோம்னா ரொம்ப ஈஸியாயிரும். எனி டவுட்? No, sir. நெக்ஸ்ட் சம் போலாமா? Yes, sir. Okay. A man runs for 40 km. The time taken by him in the first 10 km is twice the time taken by him in the second 10 km. The time taken in the third 10 km is half of the time taken in the fourth 10 km. And the time taken in the fourth 10 km is equal to the time taken in the first 10 km. So இந்த 40 வந்து 10 பிரிச்சிடலாம். ஸோ 10 இது வந்து டிஸ்டன்ஸு, இது வந்து ஸ்பீடு, சாரி டைம்.
சப்போஸ் முதல் 10 கிலோமீட்டர் போகிறதுக்கு எக்ஸ் செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். டைம் டேக்கன் பை ஹிம் இன் twice the time taken by him in the first 10 kilometer is twice the time taken by him in the second 10 kilometer. அப்பனா இது 2x னு எடுத்துக்கலாம். அப்பனா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது 2x னா இது x. The time taken in the third 10 kilometer is half of the time taken in the fourth 10 kilometer. Fourth 10 kilometer வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் மாதிரியே தான் சொல்றாங்க. அப்ப இது 2x அப்படின்னா இது x. If his speed in the first 10 kilometer is 40 km per hour, then what is the average speed for 40 km? If the speed in his first 10 kilometer is 40 km per hour. First இது இருக்கட்டும். இது அப்படியே நம்ம போட்டோம் அப்படின்னா average speed கேக்குறாங்க இல்லையா? So average speed is equal to என்ன வரும்? Total distance by total time taken. இல்லையா? So total distance இங்க எவ்வளவு? 40 kilometer. 40. Total time taken எவ்வளவு? 6x. 6x. So இப்போ x கண்டுபிடிச்சா முடிச்சா? 10 by 40 plus 10 by 20. இங்க என்ன சொல்றீங்க? 10 by 40 அப்படி சொல்றீங்க. ஸோ இது ஓகே தானே? 6x கரெக்ட் தானே? டைம் வந்து 6x. டோட்டல் டைம் டேக்கன் இதுதான். இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சு. எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க முதல்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் இந்த ஃபர்ஸ்ட் 10 கிலோமீட்டர் இஸ் 40 km per hour. ஸோ 40 km per hour இஸ் ஈக்குவல் டு 10 by 2x நமக்கு தெரியும். இப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 1 by 4, x இஸ் ஈக்குவல் டு 1 by 8. அதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? So 40 divided by 6 into 1 by 8, which is equal to 160 by 3 km per hour. Okay. இது வந்து 3 by 4 வரும். 4 மேல போச்சுன்னா 160 by 3. நம்ம உட்காந்து இந்த இடத்துல டோட்டல் டைம் வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஒன்னாங்க போறதுக்கு இது எனக்கு என்னமோ பெஸ்ட்னு தோணுது. இதுதான் டைம் டேக்கன் இருக்கு. 2x இது x இது x இது 2xனா அப்ப 6x தான் டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டைம் டேக்கன் கீழே வந்துருச்சு. அப்ப x கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மொதல் டேட்டாவை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே. யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட் சம். A bus starts from a bus station after every 30 minutes in the same direction. The speed of each bus is the same. இந்த சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மாடல் அடுத்த சம் நீங்க தான் பண்ணணும். சரிங்களா? A bus starts from a bus station after every 30 minutes in the same direction. The speed of each bus is the same. Z is riding a bike in the opposite direction at a speed of 25 km per hour. Z meets each bus in 20 minutes. What is the speed of each bus? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே வந்து ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை பஸ் இன் இந்த டைம் 30 minutes இந்த 20 minutes இதுக்கான டிஃபரன்ஸ் ஓகேவா? 30 minus 20. ஸோ டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை பஸ் இன் இந்த டிஃபரன்ஸ் மினிட்ஸ் அது எவ்வளவோ சேம் அஸ் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை பைக் இன் லேட்டஸ்டா என்ன இருக்கு? Z meets each bus in 20 minutes. So in 20 minutes. ஓகேவா? இதோடைய என்ன சொல்றது? இதை கிளியரா ஒரு புரிதலோட கொண்டு வரணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 டைம் கொடுத்துருக்காங்க. 30 minutes 20 minutes. பஸ் ஒரு இடத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. ஆப்போசிட்ல வந்து Z வந்துட்டே இருக்கான். ஆனா பஸ் 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வருது அப்படின்னா இவன் வந்து 20 minutes ஒருக்க அந்த பஸ்ஸை பாக்குறான் Zங்கிறவன். அப்பனா
அந்த 30க்கும் 20க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் 10 மினிட்ஸ். அந்த 10 மினிட்ஸ்ல பஸ் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுதோ அதே டிஸ்டன்ஸை இசட்டால வந்து 20 மினிட்ஸ்ல டிராவல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இசட்டோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 25 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு. அப்போ பஸ்ஸுக்கும் பைக்குக்கும் என்னது ஒரு ஸ்பீடு ரேஷியோ, டைம் டிஃபரன்ஸ் என்னது பஸ்ஸுக்கும் பைக்குக்கும்? டைம் ரேஷியோ வந்து 1:2. 10 நிமிஷம்னா 20 நிமிஷம். அப்போ ஸ்பீட் ரேஷியோ வந்து 2:1. இப்போ பைக்கோட ஸ்பீடு வந்து 25 கிலோமீட்டர் பெர் ஹவர்னா பஸ்ஸோட ஸ்பீடு வந்து என்னது இதை விட டபுளா இருக்கணும், 50 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? Distance traveled by bus in 30 minus 20. Difference minutes is equal to the distance traveled by bike in 20 minutes. அதாவது இங்க லேட்டஸ்டா Z meets each bus in 20 minutes அப்படின்னா அப்ப அதை தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இசட்டோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 25 கிலோமீட்டர் பெர் ஹவர். பஸ்ஸோட ஸ்பீடு கேட்குறாங்க. ஸோ பஸ்ஸுக்கும் பைக்குக்கும் டைம் டிஃபரன்ஸ் வந்து 1:2 ரேஷியோ. ஸோ ஸ்பீடு வந்து 2:1 இருக்கும். இந்த 1 தான் வந்து 25 அப்படின்னா 2 வந்து எவ்வளோன்னு பார்க்குறோம், 50 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். A bus starts from a bus stand after every 15 minutes in the same direction. Mohit is walking in opposite direction with a speed of 50 km per hour. Walkingலே 50 km per hourல வராரு. If Mohit meets each bus in 10 minutes, then what is the speed of the bus? சார் ஆ இதுல டைரக்ஷன் நம்ம கன்சிடர் பண்ண வேணாமா சார்? இப்ப சேம் டைரக்ஷன்ல போறாங்கன்னா இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷன் மட்டும் தான்ப்பா கொடுப்பாங்க. ஓகே சார். இல்ல நான் ஒரு சம் பார்த்திருக்கேன். ஒரு கேர்ள் வந்து பஸ் ஸ்டாண்ட்கிட்ட போறாங்கன்னா அந்த அந்த சம் பார்த்தேன் சார். அதான் கேட்டேன். எனக்கு அனுப்பிடுறீங்களா? எனக்கு அனுப்பிடுங்க, நான் பார்க்கறேன். சரி ஓகே சார். இந்த நம்பருக்கு அனுப்புங்க. ஓகே சார். இருக்கு சார் என்கிட்ட. இருக்கலாம், அனுப்பிடுங்க. ஓகே சார். ஏதாவது அதுல ஒரு சின்ன க்ளூ எனக்கு ஏதாவது தெரியலாம், நீங்க அனுப்பிடுங்க பார்ப்போம். ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி. ஓகே. சோ அந்த டிஃபரன்ஸ் வந்து 40 நிமிஷம். அப்ப மோஹித் வந்து 10 நிமிஷம். மோஹித் 10 நிமிஷத்துல போற டிஸ்டன்ஸ பஸ் வந்து 40 நிமிஷத்துல போகுது. ஸோ மோஹித்துக்கும் பஸ்ஸுக்கும் டைம் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 1:4. அப்போ ஸ்பீட் ரேஷியோ வந்து 4:1. இந்த 4 தான் வந்து 50 அப்படின்னா 1 எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 12.5 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்படி ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்கல்ல, லாஜிக்கலி பஸ் தானே ஃபாஸ்டா இருக்கணும். ஆக்சுவலி மோஹித்தோட ஸ்பீடு 12.5 ஆகும், பஸ்ஸோட 50 கிலோமீட்டராகவும் வச்சிருந்துக்கணும். சேம் டைரக்ஷன்ல போனாலும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன்ப்பா. இந்த கிளவுடு, இந்த கார்ல கிளவுடு மாதிரி ஒண்ணு இருக்கு, மிஸ்டி மாதிரி ஒண்ணு. அந்த சம்லயுமே நம்ம இதே கான்செப்ட் தான் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி மினிட்ஸ்க்கும் அவர் எவ்வளவு தூரம் நடந்தாரு, அதனால எனக்கு தெரிஞ்சு டைரக்ஷன் இஸ் நாட் அன் இஷ்யூ. பட் எக்ஸாக்டா இது நல்ல டீகோட் பண்ணணும்னு இருக்கு. இந்த சம்ம எனக்கு நல்ல டீப்பா இதை புரிஞ்சுக்கிடணும்னு இருக்கு. நான் கண்டிப்பா வந்து ஒர்க் ஆன் பண்றேன். சரிங்களா? உண்மையிலே இதுக்கு பின்னாடி எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஈவன் ஒரு அனிமேஷன் மாதிரி கூட கிரியேட் பண்ணணும் போல இருக்கு எனக்கு. ஓகே, இப்போதைக்கு இந்த சம்ம சால்வ் பண்ணிட்டீங்கல்ல, ஓகே தானே? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட். A man had to travel 49 kilometers, which he divided into 6 stretches, which were exact multiples of either 4 kilometers or 5 kilometers.
The first 4 stretches were 4 km, 5 km, 8 km, 10 km. Multiples of 4 km and 5 km were traveled at the rates of 40 and 60 km respectively. And between 2 consecutive stretches, he rested for 6 minutes. What was his average speed for the whole journey? Okay. So core formula வந்து average speed is equal to total distance by total time taken. இதுதான். இது டிஸ்டர்ப் ஆக போறதே இல்லை. ஓகே, இதை எப்படி இங்க கொண்டு வர போறோங்கிறதா இப்ப மேட்ரு. இப்ப இந்த 49 கிலோமீட்டரை அவர் வந்து 6 ஸ்ட்ரெச்சஸ்ல போறாரு. அதுல முதல் ஸ்ட்ரெச் வந்து முதல்ல 4 கிலோமீட்டர்ல போயிருக்காரு, அடுத்து 5 போறாரு, அடுத்து 8 போறாரு, அடுத்து 10 போறாரு. பேலன்ஸ் இன்னும் 2 ஸ்ட்ரெச்ல அவர் எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்கணும்? இது எல்லாத்தையும் கூட்டினா வந்து என்ன வரும்? 9, 19, 27 கிலோமீட்டர். 27 கிலோமீட்டர் அவர் போயிட்டாரு. இன்னும் 22 கிலோமீட்டரை அவர் 2 ஸ்ட்ரெச்ல போறாரு. அந்த 2 ஸ்ட்ரெச்சுமே ஒண்ணு அந்த மல்டிபிள்ஸ் வந்து 4ஓட மல்டிபிளா இருக்கணும் அல்லது 5ஓட மல்டிபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. இது 4ஓட மல்டிபிள், இது 5ஓட மல்டிபிள், இது 4ஓட மல்டிபிள், இது 5ஓட மல்டிபிள், அதே மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ இந்த 22 நம்ம அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணணும். சே சப்போஸ் ஃபர்ஸ்ட் நம்ம 4ஓட மல்டிபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5வது ஸ்ட்ரெச் வந்து 4 கிலோமீட்டர் போயிருக்காரு அப்படின்னா 6வது ஸ்ட்ரெச் வந்து பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 18ல போயிருப்பாரு. பட் 18 வந்து இட்ஸ் நாட் அ மல்டிபிள் ஆஃப் 4 ஆர் 5, அதனால இது பாசிபிள் கிடையாது. அடுத்து அப்போ 8 போயிருந்தாரு அப்படின்னா இங்க வந்து 14 இருக்கும். ஸோ இதுவும் 4ஓட மல்டிபிளும் கிடையாது, 8ஓட மல்டிபிளும் 5ஓட மல்டிபிளும் கிடையாது. ஸோ இது கிடையாது. 12, 10, எஸ் 12 வந்து 4ஓட மல்டிபிள், 10 வந்து 5ஓட மல்டிபிள். இது பாசிபிள் இருக்கு. இது போக வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. 16, 6 கிடையாது. 20, 2 இதுவும் கிடையாது. இதுக்கு மேல எதுவும் கிடையாது. அப்ப இது ஒண்ணு மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேவா? 5வது ஸ்ட்ரெச் 12 கிலோமீட்டர் போயிருக்காரு, 6வது ஸ்ட்ரெச் 10 கிலோமீட்டர் போயிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்ட்ரெச்னா என்னன்னா நடந்து போறாரு, அவ்வளவுதான். முதல்ல ஒரு 4 கிலோமீட்டர் போறாரு, ஒரு 6 நிமிஷம் ரெஸ்ட். அடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் போறாரு, அடுத்து ஒரு 6 நிமிஷம் ரெஸ்ட். அடுத்து ஒரு 8 கிலோமீட்டர் போறாரு, அதே மாதிரி போயிட்டே இருக்கிறாரு. மொத்தமா 49 கிலோமீட்டர் போயிருக்காரு. ஓகேவா? இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் 49 கிலோமீட்டர் அப்படின்னு எனக்கு தெரியும். டோட்டல் டைம் டேக்கன் மட்டும் இப்போ நம்ம செக் பண்ணணும் இல்லையா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் 49, டோட்டல் டைம் டேக்கன் இப்போ நம்ம போட போறோம். அப்போ முதல் 4 கிலோமீட்டரை வந்து அவரு 40 கிலோமீட்டர் வேகத்துல போறாரு. இங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க 4ஓட மல்டிபிளா இருந்தா 40 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 5ஓட மல்டிபிளா இருந்தா 60 கிலோமீட்டர்ல போறதா சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ 8/40 plus 10/60. அடுத்து வந்து 12 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 12/40 plus 10/60. இது கூட இன்னொன்னு நம்ம ஆட் பண்ணணும். என்னது அது? ரெஸ்ட் எடுத்துருக்காருல்ல சார்? ரெஸ்ட் எடுத்திருக்கிற டைம் எவ்வளவு டைம்? அது ரெஸ்ட் எடுத்துக்கிற டைம் எவ்வளவு? 5 into 6. எஸ், எக்ஸாக்ட்லி. 6 ஸ்ட்ரெச் இருக்கு. ஸோ முதல் 2 ஸ்ட்ரெச்சுக்கு நடுவில் ஒரு 6 நிமிஷம், அடுத்து ஒரு 6 நிமிஷம், அடுத்து ஒரு 6 நிமிஷம். இதுக்கு அடுத்து வந்து இங்கே ஒரு 12 இருக்கு, அதுக்கு அடுத்து ஒரு 10 இருக்கு. ஸோ இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, அவ்வளோதான். லாஸ்ட் 10 ரீச் ஆகிட்டாருன்னா அவர் டெஸ்டினேஷன் ரீச்டு. அப்போ 5 தடவை அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு போறாரு. அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுது. அதை நான் இங்கே வந்து ஒரு 1/2ன்னு போட்டுருந்தேன். அரை மணி நேரம்னா 1/2 இல்லையா? கீழே எல்லாமே ஹவர்ல தான் இருக்கு. இப்போ இதை சால்வ் பண்ண ஆன்சரு அவ்வளோதான். இந்த 40 ஃபுல்லா ஒன்றா எடுத்துக்கோங்க, 60 பூரா ஒன்றா எடுத்துக்கலாம். 40 ஒன்றா எடுத்துட்டோம்னா 4 + 8 + ஒரு 12, 24/40. 60 பூரா எடுத்துட்டோம்னா ஒரு 5 + 10 15, 25, 25/60 + ஒரு 1/2. ஓகே, ஸோ எல்சிஎம் வந்து என்ன எடுத்துக்கலாம்? ஒரு 120 எடுத்துக்கலாமா? 40 × 3னா அப்புறம் இது ஒரு 72, 60 × 2 ஒரு 50, 2 × 60 1 × 60. ஸோ 25 × 120 டிவைடட் பை 110 182. ஓகே, 60 91 20
சாரி 3 டேபிள்ல கட் ஆகாது. கட் ஆகுமா? தொண்ணூத்தி ஒண்ணு கொண்டு வந்துட்டேன். இவங்க 49 இருக்குல்ல, எதுக்கு 25 போட்டேன்? இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா தட்டி? ஒரு 7 1 3. ஸோ 420 டிவைடட் பை ஒரு 13 என்ன வரும்? 3 டைம்ஸ் 39 30 வரும். 2 டைம்ஸ் 32 பை ஏதாவது 13 இருக்கா? இதுதான் 4 பை 13. 4 பை 13. ஓகேவா? இந்த 12 10 ஏன் எடுத்தோம் அப்படின்னா அது ஒன்று மட்டும் தான் 4ஓட மல்டிபிள் 5ஓட மல்டிபிள் செட் ஆகுது, மற்ற எதுவுமே செட் ஆகல. அதுக்கடுத்து ஆவரேஜ் ஸ்பீட் பை டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன் தான். ஓகே, நெக்ஸ்ட் Vaibhav and Vignesh each travel a distance of 78 km such that the speed of Vaibhav is faster than that of Vignesh. Each travel a distance of 78 km. Speed of Vaibhav is faster than the speed of Vignesh. The sum of their speeds is 91 km per hour and the total time taken by both is 3 hours 30 minutes. Speed of Vaibhav is. ஸோ ஸ்பீட் ஆஃப் வைபவ் தான் வந்து இப்போ அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் இப்போ 2 பேருடைய சம் ஆஃப் த ஸ்பீட்ஸ் வந்து 91 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ சப்போஸ் இதுதான் வந்து வைபவோட ஸ்பீடு அப்படின்னா விக்னேஷோட ஸ்பீடு என்னவா இருந்திருக்கும்? 43 இருந்திருக்குமா? இது வந்து 46 இருந்திருக்கும். இது வந்து 91லேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 39 இருந்திருக்கும். இது வந்து இது கூட ஒரு 2 ஆட் பண்ணி நீங்கள் 2 குறைச்சிக்க வேண்டியதான் 37. ஸோ இதுதான் வந்து என்னது விக்னேஷோட ஸ்பீடு, இது எல்லாமே வைபவோட ஸ்பீடு. ஸோ வைபவோட ஸ்பீடு தான் வந்து பெருசுன்னு சொன்னதுனால அப்போ இதை எடுத்துக்க வேண்டாம் நம்ம. அதே மாதிரி இங்கே ஒரு 43 இருக்குது, இங்கே ஒரு 37 இருக்குது, இதெல்லாம் ப்ரைம் நம்பர். அதெல்லாம் விட்டுட்டு இந்த நம்பர் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 பேர்த்த கூட்டினா 91 வந்துருச்சு. 2 பேரும் 78 கிலோமீட்டர் போகிறாங்க. ஸோ 78 டிவைடட் பை 52 ப்ளஸ் 78 டிவைடட் பை 39 போட்டால் 3 hours 30 minutes வருதான்னு மட்டும் செக் பண்ணுங்க, அவ்வளோதான். இந்த 78ம் 52ம் 13ஆல மல்டிப்ளை ஆகும்ல, இது வந்து 6/4. ஸோ 3/2. இது ஒரு 3, இது வந்து ஒரு 2 டைம்ஸ், சாரி 2 + ஒரு 1.5 3.5 வந்துருச்சு இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஏன் 43 37 எடுக்கலன்னா ஒரு பிரைம் நம்பராக இருக்குதா ஃப்ராக்ஷனாக வரும். ஸோ அதனால ஆப்ஷன்ஸ்லேருந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா கன்வென்ஷனில் போகணும் அப்படின்னா இவனோடது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, வைபவ், விக்னேஷை ஒய்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் + ஒய் வந்து 91 km/h சொல்கிறாங்க. இப்போ 78/x + 78/y வந்து 3 hours 30 minutes 7/2. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி XY கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 78 காமனாக வெளியில் எடுத்துட்டு இதில் நமக்கு என்னது எக்ஸ் தானே வேணும், எல்லாத்தையுமே எக்ஸில் வச்சுக்கலாம். ஸோ அப்போ கூட எல்லாமே எக்ஸில் வேணும் அப்படிங்கும்போது அப்போ 78/x அப்படியே இருக்கட்டும். 78 ஒய்க்கு பதிலாக 91 - x = 7/2 வரணும். ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ்லேருந்து ஒன்று ஒன்றா சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே 52 போட்டால் நமக்கு கரெக்டாக வருது. ஓகே, இது அன்னெசரியாக ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ண வேண்டாம், ஆப்ஷன்ஸ்லேருந்து போக பாருங்க. கிளியரா? நெக்ஸ்ட் டைம் போலாமா? Okay. A train goes from P to Q with a speed mu, இது வந்து மியூன்னு சொல்லலாம், இல்லை என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, mu km/h. P to Q, Pல இருந்து ஒரு Qங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு போகுது ட்ரெயின்.
ஸோ அது வந்து மியூ கிலோமீட்டர் பெர் ஹவர். தென் ஃப்ரம் கியூ டு ஆர், ஸோ கியூல இருந்து ஆருக்கு போகுது. கியூ டு ஆர், கியூஆர் இஸ் ஈக்குவல் டு 2pqங்கிறாங்க. இது வந்து ஸ்பீடு. சப்போஸ் இது டிஸ்டன்ஸ் வந்து டின்னு வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து டின்னு வச்சுக்கிட்டோம்னா கியூஆர் இஸ் ஈக்குவல் டு 2pq. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து 2d வித் ஸ்பீடு 3 மியூ கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ இது வந்து மியூ கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போகுதுன்னா இது வந்து 3 மியூ கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போகுது. அண்ட் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் ஆர் டு பி வித் ஸ்பீட் ஆஃப் மியூ பை 2 கிலோமீட்டர் பெர் ஹவர். வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் ஃபார் த என்டையர் ஜர்னி ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் பி அண்ட் பேக் டு பி. ஸோ இங்கேருந்து போயிட்டு திருப்பி இங்கே வர்ற வரைக்கும் ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இன்னொரு தடவை சொல்கிறேன், இங்கேருந்து போயிட்டு இங்கேருந்து திருப்பி வர்ற வரைக்கும். அப்போனா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன் தான் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு. டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் டி போகுது, அடுத்து 2d போகுது, அகைன் 2d பிளஸ் டி. மொத்தமாக இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ 6d. 6d இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ். டோட்டல் டைம் டேக்கன் எவ்வளவு? இந்த டிங்கிற டிஸ்டன்ஸை மியூங்கிற ஸ்பீடில் போகுது, இந்த 2dங்கிற டிஸ்டன்ஸை 3 மியூங்கிற ஸ்பீடில் போகுது, அடுத்து இந்த மொத்தமாக இந்த 3dங்கிற டிஸ்டன்ஸை மியூ பை 2ங்கிற ஸ்பீடில் போகுது. அவ்வளோதான். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன் போட்டாச்சு. டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டைம். ஓகேவா? 6d. டி எல்லாத்துலேயும் கேன்சல் ஆயிரும் இல்லையா? 6d காமனாக டினாமினேட்டரில் வெளில எடுத்தோம்னா கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் வந்து என்ன இருக்கும்? இது வந்து 3 மியூ வந்து எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 + 2 + இந்த 2 மேலே போயிருக்கும், 18 வரும். ஓகேவா? இங்கே 3 இந்த 2 மேலே போயிருந்துச்சுன்னா 6 இருக்கும், மேலே 6dன்னு இருந்திருக்கும். மியூ இன்ட்டு 3, 6 இன்ட்டு 3, ஸோ 18. இந்த 3 மியூ மேலே போச்சுன்னா 18 மியூ டிவைடட் பை ஒரு 20, ஒரு 23. ஸோ 18 மியூ டிவைடட் பை 23 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, someone explain இந்த 3d இங்க நான் ஏன் போட்டேன், இங்க ஏன் மியூ பை 2 போட்டேன்? யாராவது சொல்லுங்க பாப்போம். திரும்பி வர்றது வந்து டிஸ்டன்ஸ் வந்து 3D சார், அது வந்து ஸ்பீடு வந்து மியூ பை 2 சார். ஓகே, அதனாலதான் ஃபர்ஸ்ட் போகும்போது தான் டிங்கிற டிஸ்டன்ஸை ஒரு ஸ்பீட்ல போறாங்க, 2dங்கிற டிஸ்டன்ஸை ஒரு ஸ்பீட்ல போறாங்கன்னு தனித்தனியா கொடுத்துருந்தாங்க. வரும்போது மொத்தமா 3dங்கிற டிஸ்டன்ஸை ஃபுல்லுமே இந்த மியூ பை 2ங்கிற இதுலயே வரேன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் 3d டிவைடட் பை இதை நான் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், 2 trains start at the same time from 2 stations and proceed towards each other at speeds of 120 km per hour and 80 km per hour. So ரெண்டு ட்ரெயின், இந்த சைடு இருந்து ஒரு ட்ரெயின், இந்த சைடு இருந்து ஒரு ட்ரெயின். ஒன்று வந்து 120 km per hourல வருது, இன்னொன்று வந்து 80 km per hourல வருது. இருந்து வருது, இன்னொன்று வந்து இங்க இருந்து வருது. சரி, ஸோ ஒருத்தன் வந்து 180 km per hourல வரான், இன்னொருத்தன் வந்து 80 km per hourல வரான். when they meet, ஸோ ஒரு பாயிண்ட்ல மீட் பண்றாங்க, அப்போ வந்து one train traveled 60 km more than the other அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஸ்பீட் ரேஷியோ உங்களுக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தா 120:18 இருக்கு. இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா 3:2. ஸோ ஸ்பீட் ரேஷியோ தான் வந்து டிஸ்டன்ஸ் ரேஷியோவாகவும் இருக்கும். ஏன்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் நேரா இருக்கிறதுனால. ஓகேவா? டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டைம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும்போது, டைம் மாறிச்சுன்னா மாறும், பட் டைம் கான்ஸ்டன்டா இருக்கும்போது ஸ்பீடு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ டிஸ்டன்ஸும் அதே மாதிரி தான். சரிங்களா? ஸோ 3:2ங்கிறது வந்து ஸ்பீட் ரேஷியோ அப்படின்னா, இப்போ இந்த டிஃபரன்ஸ், இந்த 1 யூனிட் தான் வந்து அவங்க வந்து 60 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தமா இந்த 5 யூனிட்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 5 எவ்வளோன்னு பார்த்தா 300 கிலோமீட்டர். ஆப்ஷன் பி. ஓகே, ஓகே, 300 கிலோமீட்டர் இருக்கு டிஸ்டன்ஸ் அப்படின்னா 120 கிலோமீட்டர்ல 2 ஹவர்ஸ்ல வந்து 240 கிலோமீட்டர் வந்திருக்கும் இல்லையா? பட் அது தேவையில்ல. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு ட்ரெயின் வந்து
60 கிலோமீட்டர் அதிகமா போயிருக்கு. அப்போ ரைட்டு, ஒரு ட்ரெயின் வந்து 240 கிலோமீட்டர் போயிருக்கு, இன்னொன்று வந்து 160 போயிருக்கு. இது 240 இல்ல, 360. இங்க வந்து டைம் கொடுக்கல இல்லையா, சும்மா when they meet it is found that one train has traveled 60 km more than the other அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே நம்ம எடுத்துக்கலாம், அந்த 1 யூனிட் தான் 60னா 5 யூனிட்ஸ் வந்து 300 கிலோமீட்டர். 120ங்கிறதுக்காக 1 மணி நேரமா டிராவல் டைம் இங்க தெரியாது, ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ 300 கிலோமீட்டர் தான் 2 ஸ்டேஷனுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ். இப்போ இதுல இவங்க மீட் பண்ணும்போது எவ்வளவு டைம் அப்படின்னா எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க? எவ்வளவு நேரம் வந்து 2 ட்ரெயினும் டிராவல் பண்ணிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? சார் அந்த ஸ்பீட் ரேஷியோ திருப்பி போட்டா டைம் ரேஷியோ. ஓகே, 2:3. ஸ்பீட் ரேஷியோ 3 போட்டா 2:3. இல்லப்பா, இப்ப 300 கிலோமீட்டர் இருக்கு, 60 வரணும், கேப் வந்து 60, ஒரு ட்ரெயின் வந்து 60 கிலோமீட்டர் அதிகமா வந்துருச்சு அப்படின்னா இப்ப இந்த இடத்துல எந்த இடத்துல அவங்க மீட் பண்ணிருப்பாங்க? சப்போஸ் இது வந்து 240 அப்படின்னா இங்க வந்து 60 தானே இருக்க முடியும். இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 180 இருக்கு. அது மாதிரி 180, 120, 1.5 hours. 1.5 hours, sir. 1.5 hours. ஓகே, ஸோ ஒரு ட்ரெயின் வந்து 180 கிலோமீட்டர் வந்திருக்கு, ஒரு ட்ரெயின் வந்து 120 கிலோமீட்டர் வந்திருந்தாதான் டிஸ்டன்ஸ் வந்து 60 இருக்கும், டிஃபரன்ஸ் வந்து 60 கிலோமீட்டர் இருக்கும் இல்லையா? ஸோ 1.5 மணி நேரமா வந்திருக்காங்க 2 பேரும். அப்போ 120 கிலோமீட்டர்ல 1.5 மணி நேரம் போட்டா 180, 80ல 1.5 மணி நேரம் போட்டா 120. குட். ஓகே, சம் விட்டு எக்ஸ்ட்ராவா போயிட்டோம். சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2 trains of equal length. 2 trains of equal length take 10 seconds and 20 seconds respectively to cross a pole. ஸோ ஒரு போல் இருக்கு, இதுல இதை வந்து ஒரு ட்ரெயின் கிராஸ் பண்ணுது அப்படின்னா இந்த போலுக்கு டிஸ்டன்ஸ் கிடையாது. ஓகேவா? ஒரு போல் இல்ல ஒரு பைக்ல ஒரு மேனை அவனை வந்து ஒரு ட்ரெயின் கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ட்ரெயினோட லென்த்தை தான் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓகே, ஸோ ஸ்பீட் ஆஃப் ஒரு ட்ரெயின், ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வச்சுக்கோங்க, அது வந்து போல கடந்து போறதுக்கு 10 செகண்ட் ஆகுது. ஸோ அப்போ லென்த் ஆஃப் ட்ரெயின் தான் நம்ம போட்டுக்கணும், டிவைட் பை 10 செகண்ட்ஸ். இப்போ ரெண்டாவது ட்ரெயின் அதோட லென்த்துமே சேம்னு சொல்றாங்க, 2 trains ஆஃப் ஈக்குவல் லென்த்னு சொல்றாங்க. இது வந்து அந்த போல் கடந்து போறதுக்கு 20 செகண்ட்ஸ் ஆகுது. இந்த S1 S2 ஏன் போடுறோம்னா 2 ட்ரெயினும் வேற வேற ஸ்பீட்ல இருக்கு, அதனாலதான் அந்த டைம் வந்து 10 செகண்ட் 20 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க, இஃப் தீஸ் ட்ரெயின்ஸ் ஆர் மூவிங் இன் த சேம் டைரக்ஷன் தென் ஹவு லாங் வில் தே டேக் டு கிராஸ் ஈச் அதர். ஸோ இப்போ 2 ட்ரெயினும் சேம் டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா இப்போ இதுல யார் ஃபாஸ்டா இருக்கிறா? S1 தான் சார். S1 தான் ஃபாஸ்ட். F1, ஏன்னா sir. 10 செகண்ட்ல அந்த போல கலந்துடுறான். S2ங்கிறவன் 20 செகண்ட் எடுத்துக்கிறான். அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து S1 மைனஸ் S2. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடணும்? 2 ட்ரெயினோட லென்த்தையும் நம்ம போடணும். இந்த டைம் தான் இப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த டைம். ஸோ this time is in the question now. How long will they take to cross each other? ஓகே, ஸோ இதுதான் கேட்குறாங்க. இப்போ இந்த S1க்கு பதிலாக என்ன பண்ணலாம்? L/10 போட்டுக்கலாம். S2க்கு பதிலாக L/20 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 2L டிவைடட் பை டைம். ஸோ இதுல இருந்து டைம் இஸ் ஈக்குவல் டு இந்த L அப்படியே கேன்சல் ஆயிரும், ஏன்னா எல்லாத்துலேயும் காமனாக இருக்கா, L அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 20 மைனஸ் 10/200னா 10/200 2 into 200 divided by 10. ஸோ 40 செகண்ட்ஸ் வரும். சால்வ் பண்ணா 40 செகண்ட்ஸ். ஓகே,
யாருக்காச்சும் டவுட் இருக்கா? எல்லாம் காமனா வெளியில எடுக்கணும். அப்பனா 1/10 - 1/20 வரும். அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. A train takes 7 seconds to pass a man standing on a platform and another train whose length is double that of the first train and moving in the opposite direction takes 10 seconds to pass him. The time taken by the trains to pass each other will be nearest integer னு கேக்குறாங்க. சரிங்களா? அப்பனா ஃபிராக்ஷன்ல வரப்போகுது ஆன்சர். First, a train takes 7 seconds to pass a man. So S1 is equal to Lங்கிற லென்த்தை பாஸ் பண்றதுக்கு 7 செகண்ட் ஆகுது. மேனுக்கு லென்த் கிடையாது. அவன் பிளாட்ஃபார்ம்ல நின்னாலும் ஓகே தான், அவனை தான் கடந்து போக போகுது. பிளாட்ஃபார்மையே கடந்து போகுதுன்னு அவங்க சொல்லலை. பட் பிளாட்ஃபார்மை கடந்து போகிற மாதிரியும் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அந்த நேரத்தில் பிளாட்ஃபார்மோட லென்த்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கிடணும். இந்த இடத்துல என் மேன் ஸ்டாண்டிங் ஆன பிளாட்ஃபார்ம் அப்படின்னா அப்போ அந்த மேனோட லென்த்தை தான் நம்ம எடுத்துக்கணும். மேனுக்கு லென்த் கிடையாது. ஸோ ட்ரெயினோட லென்த்தை மட்டும் அது கடந்து போனாலே போதும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து another train whose length is double that of the first train. So another train ஓட ஸ்பீடு S2 னு எடுத்துக்கிறேன். அதோட length double that of the first train 2L னு எடுத்துக்கிறேன். மூவிங் in the opposite direction னு சொல்றாங்க. அது வந்து ரெண்டாவது இப்போதைக்கு அது தேவைப்படலை. takes 10 seconds to pass him. himனா அந்த மேனை தான் சொல்றாங்க. ஸோ அதுக்கு 10 செகண்ட்ஸ் ஆகுது. ரைட். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா L/5 வரும். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வேண்டியதுதான். ரெண்டு ட்ரெயினும் ஒன்றுக்கு ஒன்றா கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த் L, செகண்ட் ட்ரெயினோட லென்த் டபுள் த லென்த் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ட்ரெயின். ஸோ டிவைடட் பை டைம். இந்த டைம் தான் கேட்குறாங்க. ஸோ L/7 + L/5 ஈக்குவல் டு 3L/T. ஸோ இல்லை L ஃபுல்லும் கேன்சல் பண்ணிக்கோங்க. 12/35 இஸ் ஈக்குவல் டு 3/Tன்னு இருக்கும். இது ஒரு 4. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு 35/4. which is nearly 36/4 னா 9. 35/4 னா 8.75. நியரஸ்ட் இன்டிஜர் கேட்குறாங்க. ஸோ 9 தான் ஆன்சர். ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. ஃபாஸ்டா போற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க. Okay. Jimmy has to cover a distance of 88 kilometers in 16 hours. Has to cover. If she covers half of the journey in 3/4 time, then what should be her speed to cover the remaining distance in the time left? So 88 kilometers 16 மணி நேரத்துல போகணுங்கிறது சிச்சுவேஷன். ஆனா she covers half of the journey. Half of the journey na 44 kilometers 3/4 of the time. 3/4 of the time எவ்வளவு? 3/4 of 16 12 hours. அப்போ ரிமைனிங் 44 கிலோமீட்டரை சம் ஏதோ ஒரு டைம்ல கடக்கணும். அப்போ ஓவரால் டைம் வந்து எனக்கு வந்து 16 ஹவர்ல தான் இருக்கணும். ஓகேவா? சாரி என்னங்க? அந்த மிச்ச 4 ஹவர்ஸ்ல கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. மிச்சம் 44 வந்து 4 ஹவர்ஸ்ல கவர் பண்ணணும். 44 வந்து 4 ஹவர்ஸ்ல கவர் பண்ணணும். ஸோ 11 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போகணும் இல்லையா? நான் தானப்பா இங்க போட்டிருக்கேன். கரெக்டு தானே? இங்க 16 போட்டிருக்கேன். இங்க வந்து என்ன இருக்கும்? அப்போ 11 இருந்ததுன்னா கரெக்டா இருக்குமா? இந்த டைம் வந்து 4. அப்போ எவ்வளவு ஸ்பீட்ல போகணும்னு கேக்குறாங்க இந்த இடம். ஸோ 11 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல அவங்க போகணும். ஆனா இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்பீட்ல போயிருப்பாங்க? அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எவ்வளவு ஸ்பீட்ல போனாங்க? 44/12. இந்த இதுதான் 11/3 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போனாங்க. ஓகேங்களா?
இப்போ 11 km/h போறாங்க. அப்ப அவங்க ஸ்பீடை 3 மடங்கு கொண்டு போயிருக்காங்க. ஓகே, அவ்வளவுதான். மிச்சம் 44 கிலோமீட்டர் 4 மணி நேரத்துல போகணும். அப்ப 11 km/h அவங்க போனாதான் அதை போக முடியும். முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட், diameter of wheel of a cycle is 7 cm. Diameter of a wheel of a cycle is 7 cm. அப்போ radius is equal to 7/2 cm. A cyclist takes 75 minutes to reach a destination at a speed of 36.3 km/h. How many revolutions will the wheel make during the journey? So 2πr னா என்னது? circumference இல்லையா? circumference. இதை அதாவது ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த இதோடைய டிஸ்டன்ஸ் தான் 2πr அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப இதே மாதிரி எத்தனை ரெவல்யூஷன்ஸ் போனா அவங்களால 36.3 km/h 75 மினிட்ஸ் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அப்ப அது என்னது? டிஸ்டன்ஸ். A cyclist takes 75 minutes to reach a destination at a speed of 36.3 km/h. ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸை கண்டுபிடிங்க. 36.3 km/h. ஸோ இதை மீட்டர்/செகண்ட்ல மாற்றணும் அப்படின்னா 5/18 இன்டூ 75 மினிட்ஸ் 75/60. இதுதான் அவங்க கடந்த டிஸ்டன்ஸ். ஸோ இதை எதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம் நம்ம? இந்த 2πrக்கு. ஸோ இதே மாதிரி எத்தனை 2πr வந்திருக்கு அப்படிங்கிறது இதுதான் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ். 2π ரேடியஸ் என்னது? 7/2. ஸோ இப்போ இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு சென்டிமீட்டர்ல இருக்கு, சரிங்களா? ரேடியஸ் 7/2 சென்டிமீட்டர்ல இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்கு? மீட்டர்ல இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு மீட்டர்ல இருக்கு. ஓகேவா? பிகாஸ் 36.3 km/h. அதை இன்ட்டு 5/18 போட்டா மீட்டர்/செகண்ட். இங்க 75/60 போட்டாலும் என்ன இருக்கு? ஸோ இது ஹவர்ல இருக்கு இல்லையா? இப்போ இது மீட்டர்/செகண்ட். ரைட் ஹேண்ட் சைடு இது மீட்டர்/செகண்ட். 75 மினிட்ஸை செகண்ட்ஸ்ல மாத்தணும். ஸோ இன்டூ 60. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா மீட்டர்ல இருக்கு. ஸோ இந்த 7/2 சென்டிமீட்டரையும் மீட்டர்ல மாத்தணும்னா என்ன வரும்? 7/2 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி மீட்டர்ஸ்? 1 centimeter equal to how many meters? 1/100. 0.01 sir. 1/100 meter. 1/100 meter. 7/2 னா அப்ப 7/200 meter. சரியா? அப்ப இந்த ரைட் ஹேண்ட் சைடு 7/200 meter போட்டுக்கோங்க. இதை சால்வ் பண்ணி x கண்டுபிடிக்கணும். x is equal to கட் பண்ணலாம். இதனால எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கிறேன் கீழே. இப்போ கட் பண்ணுவோம். என்னெல்லாம் கட் ஆகும்? 7 7 10 3 121 100. ஸோ ஆன்சர் என்னது? 1.1 into 5 into 75 into 5 into 100. 11ஓட மல்டிபிள் இருக்கா? ஸோ 11ஓட மல்டிபிள் செக் பண்ணலாம். ஆப்ஷன் பி சார். ஆப்ஷன் பி. ஸோ இது மட்டும் தான் 11ஓட மல்டிபிளா? 2 6 8 8 5 13 13 - 2 11. இது 11ஓட மல்டிபிள் ஷேர்.
1 6 8 1 6 8னா 15 - 11 இது லெவனோட மல்டிபிள் கிடையாது. இது ஒரு 14 16 16 - 6 இதுவும் கிடையாது. 4 6 இது ஆனா லெவனோட மல்டிபிள். ஸோ இந்த ரெண்டுல ஏதோ ஒன்றுன்னு செக் பண்ணணும். 75 இருக்கு, 3யோட மல்டிபிள் செக் பண்ணலாம் அப்படின்னா 8 7 15 5 7 இதுவும் 3யோட மல்டிபிள் தான். வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா இந்த சம்ல? அதாவது இது வந்து எக்ஸ் இன்ட்டு 2πrனா நம்பர் ஆஃப் அந்த எத்தனை ரெவல்யூஷன் போகுது அந்த டிஸ்டன்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ், ஸ்பீட் இன்ட்டு டைம் போட்டால் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். யூனிட் கன்வர்ஷன் கரெக்டாக இருக்கணும். மினிட்ஸில் இருக்கிறா இல்லை சென்டிமீட்டரில் இருக்கா என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, கிளியரா? இன்னும் ஒரு 3 சம் தான் முடிச்சிடலாம். சரிங்களா? ஆர் ஜாக்ஸ் அட் ட்வைஸ் த ஸ்பீட் ஆஃப் வாக்கிங். இப்போ வந்து இங்க என்ன இருக்கு? வாக்கிங் இருக்கு, ஜாகிங் இருக்கு, அடுத்து ரன்னிங் இருக்கு. ஆர் ஜாக்ஸ் அட் ட்வைஸ் த ஸ்பீட் ஆஃப் வாக்கிங் அண்ட் ரன்ஸ் அட் ட்வைஸ் த ஸ்பீட் ஆஃப் ஜாகிங். ஸோ இப்போ வாக்கிங் எக்ஸ் ஸ்பீட்ல போறாரு அப்படின்னா ஜாகிங் வந்து 2xல போவாரு, ரன்னிங் வந்து 4xல போவாரு. From his home to office, he covers half of the distance by walking. Home to office. Home, office. From his home to office, he covers half of the distance by walking and the rest by jogging. So half of the distance வந்து வாக்கிங்ல போறாரு, அடுத்து ஜாகிங்ல போறாரு. அடுத்து from his office to home, he covers half of the distance jogging and the rest by running. திருப்பி ஒரு ஜாகிங், திருப்பி ரன்னிங், திருப்பி வரும்போது இங்கிருந்து போகும்போது. What is his average speed in a complete round from his home to office and back home if the distance between his office and home is 10 km and he walks at the speed of 5 km per hour. So அது இருக்கட்டும். Average speed is equal to என்னது? Total distance by total time taken. Total distance வந்து என்னது? Suppose இது D, இது D ன்னு வச்சுக்கலாம். இது எல்லாமே DD இல்ல வச்சுக்கலாம். ஓகே, அது லாஸ்ட் ஸ்டெப்ல நான் போடுறேன். ஸோ 2D + 2D 4D. சரிங்களா? இப்போ டிங்கிற டிஸ்டன்ஸை வாக்கிங்ல போறாரு ஃபர்ஸ்ட். அடுத்து டிங்கிற டிஸ்டன்ஸை ஜாகிங்ல போறாரு, அது வந்து என்னது? 2x. திருப்பி டிங்கிற டிஸ்டன்ஸ் 2x, திருப்பி டிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து 4x. ஸோ இதுல இந்த டி வந்து கேன்சல் ஆயிரும், 4 மட்டும் மேல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4xன்னு வச்சுக்கலாம். 4 + 2 + 2 + 1. So 4 × 4x divided by 9. X வந்து என்னது? Walks at the speed of 5. So x ஓட வேல்யூ வந்து 5. என்ன வரும் அப்போ? 80/9. ஆப்ஷன் டி. இதை ஃபர்ஸ்டே வந்து W5 எல்லாம் எடுத்து பண்ணலாம், உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? அதை லாஸ்ட் லைன்ல கொடுத்ததுனால நான் வந்து அதை எடுத்துக்கல. இப்போ எப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து கேன்சல் ஆகுது, ஜஸ்ட் எக்ஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். அவ்வளவுதான். யாருக்காச்சும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. Next. A bus moves from station A towards station B, which is at a distance of 189 km. A-க்கும் B-க்கும் நடுவுல 189 km சொல்லிட்டாங்க. And hour later, a car, the ratio of whose speed with the bus is 3:2, starts from station A and moves towards station B. Find the speed of the bus if the car arrives at station B half an hour earlier than the bus. So காருக்கும் பஸ்ஸுக்கும் ரேஷியோ வந்து 3:2 ஸ்பீட் ரேஷியோ. ஸோ டைம் ரேஷியோ வந்து 2:3.
இப்போ என்ன சொல்றாங்க? An hour later, a car, the ratio of whose speed with the bus is 3:2 and moves towards station B. Find the speed of the bus if the car arrives at the station B half an hour earlier than the bus. அவன் வந்து 1 hour கழிச்சு கிளம்புனா கூட வந்து ஆனா half an hour முன்னாடியே வந்துருச்சு இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? எப்படி சால்வ் பண்ணலாங்க சம்ம? ஐடியா கொடுங்க. இந்த 189 கிலோமீட்டரை பஸ்ஸோட ஸ்பீடு வந்து என்னது? 2x. அதே மாதிரி இந்த 189 கிலோமீட்டரை காரோட ஸ்பீடு வந்து 3x. ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து என்னவா இருக்கும்? ஒன் 1.5 ஹவர்ஸா? எப்படி சொல்றீங்க 1.5 ஹவர்ஸ்னு? சொல்லுங்க, எப்படி சொல்றீங்க? 1 hour லேட்டா பஸ் கிளம்பி 1 hour கழிச்சு தான் வந்து கார் கிளம்புது. அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு தான் வந்து பஸ்ஸே வருது கார் போனதுக்கு அப்புறம். அப்ப காரை விட பஸ் வந்து 1.5 மணி நேரம் லேட்டா அந்த டெஸ்டினேஷனை ரீச் ஆகுது இல்லையா? இதை சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிங்க. இல்லைன்னா இந்த டைம் டிஃபரன்ஸ் எவ்வளவு? இந்த 1 தான் வந்து 1.5 அப்படின்னா இந்த 1 தான் வந்து இந்த 1 தான் வந்து 1.5. அப்படின்னா 3 வந்து எவ்வளவு? 4.5 ஹவர். பட் ஆனா பஸ்ஸோட ஸ்பீடு தெரியாதுல்ல நமக்கு. 4.5 ஹவர் அது டிராவல் பண்ணதுன்னு தெரியும். 189 கிலோமீட்டர் இல்லையா? 189 கிலோமீட்டர் 4.5 ஹவர்ஸ்ல பஸ் டிராவல் பண்ணுது. ஸோ 42 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல பஸ் போகுது. ஓகே, டவுட் இருக்கா யாருக்காச்சும்? இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஃபரன்ஸ் தான் 1.5 ஹவர்ஸ். அப்போ பஸ் ஓவராலா டிராவல் பண்றது வந்து 4.5 ஹவர்ஸ். இல்லைன்னா காரோடைய இது பாத்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் டிராவல் பண்ணுது. காரோட ஸ்பீடு கண்டுபிடிச்சாலும் சரி, இல்ல பஸ்ஸோட ஸ்பீடு எதுனாலும் கண்டுபிடிக்கலாம். இப்ப காரோட ஸ்பீடு என்னது? 63. காரோட ஸ்பீடு கேட்டா 63. 189 கிலோமீட்டர் அது வந்து 3 ஹவர்ஸ்ல போகுது. ஸோ 63 கிலோமீட்டர் பெர் ஹவர் கார். ஓகே, ஸோ போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல ஒரு சம்ம. ஸ்பீட் ஆஃப் அ போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் 6 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸ்டில் வாட்டர் அப்படின்னா பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். அதாவது போட்டோட ஸ்பீடு எப்போதுமே பின்னு எடுத்துப்போம். ரிவரோட ஸ்பீடு ஸ்ட்ரீம் அப்படின்னு சொன்னா அது ஆர்னு எடுத்துப்போம். ஸ்பீட் ஆஃப் அ போட் இன் ஸ்டில் வாட்டர் அப்படின்னா இப்போ பி தான் வந்து 6 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? இஃப் இட் டேக்ஸ் 4 times more time to go against the current. against the current அப்படின்னா ரிவரோட ஸ்பீடை வந்து நீங்க மைனஸ் பண்ணணும். அப்ஸ்ட்ரீம் இல்லையா? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும் யூஸ்வலா? பி மைனஸ் ஆர். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு இது வந்து ஸ்பீடு. ஓகேவா? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு அப்படின்னா பி பிளஸ் ஆர். பி அப்படின்னா வெறும் போட்டோட ஸ்பீடு, ஆர் அப்படின்னா ரிவரோட ஸ்பீடு இல்லைன்னா ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. இப்போ if it takes 4 times more time to go against the current than to go in the direction of the current,
வாட் வில் பி த ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது டிங்கிற டிஸ்டன்ஸ் வச்சுக்கிடுவோம். இது வந்து சாரி டைம் தான் 1:4ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நமக்கு என்ன தெரியும், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, அப்படிதானே. ஸோ டிங்கிற ஒரு டிஸ்டன்ஸை அப்ஸ்ட்ரீம்ல போறதுக்கும் டிங்கிற டிஸ்டன்ஸை டவுன் ஸ்ட்ரீம்ல போறதுக்கும் என்ன இருக்கு டைம்? 4:1. இது 4 hours எடுத்துக்குதுன்னா இது 1 hour தான் எடுத்துக்கிடும். ஏன்னா டவுன் ஸ்ட்ரீம்ல நம்ம ஸ்பீடா போயிடலாம் இல்லையா. இஃப் இட் டேக்ஸ் 4 times more time to go against the current. ஸோ இந்த ரேஷியோ தான் 4:1 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போனா டி பை பி மைனஸ் ஆர் டிவைடட் பை டி பை பி பிளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4:1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், பி பிளஸ் ஆர் divided by b minus r is equal to 4/1. இதில் b ஓட ஸ்பீடு நமக்கு 6 km/h நமக்கு தெரியும். ஸோ 6 plus r is equal to 4 into 6 minus 4r. இது வந்து ஒரு 24. ஸோ 5r is equal to 18. r is equal to 3.6. ஓகேவா? distance by speed is equal to time. இது வந்து upstream அதனால 4 hours, இது வந்து downstream அதனால 1 hour. இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஒரு ரேஷியோ கிடைச்சிரும். ஓகேவா? எப்போதுமே இந்த மாதிரி பி பிளஸ் ஆர் பி மைனஸ் ஆர்னு எடுத்து பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த சம்மில் ஒரு சில குழப்பங்கள் இருக்கு. ரேஸ் ரிலேட்டடா ஒரு சம்மு, இது வந்து நான் அப்புறமா சொல்றேன், சரிங்களா. இதை வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இதுல சொல்றாங்க, எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கு. பட் இதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஓகே, பட் ரியலி இதுக்கு வந்து எனக்கு என்னமோ வந்து எல்லாருக்குமே ஆன்சர் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பெனிஃபிட் டு ஆல் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இதை வந்து மீனிங் ஒவ்வொரு விதமா புரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணலாம். ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போது வேற வேற ஆன்சர் இருக்குது, அதனால ஒரு தெளிவா இல்லை. ஸோ ஒரு ஆம்பிகுவஸான ஒரு கொஷின், அதனால இதை நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு நான் சொல்றேன். இப்போதைக்கு இதை விட்டுருங்க. ஒரு சம் ரேஸ்ல பார்த்துட்டு செஷனை முடிச்சுக்கலாம். Atul gives Vishu a head start of 20 seconds in a 900-meter race and beats him by 135 meter. ஓகேவா? அத்துல் விஷுன்னு 2 பேர் இருக்காங்க. அத்துல் gives Vishu a head start of 20 seconds in a 900-meter race and beats him by 135 meter. ஸோ இவன் வந்து 900 மீட்டரை ஏதோ ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்ல ஓடுறான், சரிங்களா. அத்துல்ங்கிறவன் விஷுக்கு அவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, அவனை 900 மீட்டர் ஓட சொல்லலை, பீட்ஸ் பை 135 மீட்டர் அப்படின்னா, இப்போ 900ல 135 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன வரும், 765. இந்த 765 மீட்டரை விஷுங்கிறவன் ஏற்கனவே 20 செகண்ட்ஸ் ஹெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டான் அப்படின்னா 20 செகண்ட்ஸ் முன்னாடியே அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்போ அத்துல் எக்ஸ் செகண்ட்ஸ் ஓடுறான் அப்படின்னா விஷு வந்து இதே டிஸ்டன்ஸை எக்ஸ் பிளஸ் 20 செகண்ட்ஸ்ல ஓடி இருப்பான். ஓகேங்களா? இதுதான் முதல் லைனுக்கான அர்த்தம். இப்போ while running the same race again Atul gives a start of 189 meter. இந்த தடவை வந்து 189 மீட்டர் வந்து அவன் ஸ்டார்ட் கொடுக்க சொல்றான் and beats him by 8 seconds. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் அதே மாதிரி இவன் வந்து 900 மீட்டர் தான் ஓடுறான், ஏன்னா இவன் ஜெயிச்சிடறான் இல்லையா. ஸோ இவன் 900 மீட்டர் அதே எக்ஸ் செகண்ட்ஸ்ல ஓடுறான் அப்படின்னா, இங்க விஷுங்கிறவன் வந்து 900ல இருந்து இப்போ 189 மீட்டர் வந்து ஸ்டார்ட் கொடுத்துருக்கான். அப்போ அகைன் 711 மீட்டர் தான் இவன் ஓடுறான் அண்ட் ஸ்டில் பீட்ஸ் ஹிம் பை 8 செகண்ட்ஸ் அப்படின்னா இப்போ இந்த தடவை 8 செகண்ட் அதிகமாக தான் வந்து அவன் எடுத்துக்கிறான்.
ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வந்து அவன் ஆல்ரெடி ஸ்டார்ட் கொடுத்ததுனால. ஓகேவா? இது ஒண்ணுதான் வந்து தெளிவா எழுதிக்கிடணும் நம்ம. So Atul gives a head start of 20 seconds in a 900 meter race and beats him by 135 meterனா 900ல 135 அவன் ஓடல, அது போக எக்ஸ்ட்ராவா ஒரு 20 செகண்ட் எடுத்துக்கிறான். அதனால இந்த இதை நம்ம எழுதிக்கிறோம். ரெண்டாவது சென்டென்ஸும் அதே மாதிரி, இவன் 900 மீட்டர் அதே எக்ஸ் செகண்ட்ஸ்ல ஓடுறான். இந்த டைம் வந்து 189 மீட்டர் வந்து ஸ்டார்ட் கொடுத்து 8 செகண்ட்ஸ்ல பீட் பண்ணிடுறான். இப்போ இங்க இருந்து இங்க ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு இல்லையா? அதை தான் நம்ம வந்து சம்முக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ என்ன சேஞ்ச் நடந்திருக்கு? ஸோ இந்த 20 செகண்ட்ஸை நான் அகைன் எப்படி எழுத போறேன் அப்படின்னா, எக்ஸ் பிளஸ் 8 பிளஸ் 12 செகண்ட்ஸ். ஏன் அப்படின்னா இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் வந்து வேற இதா இருக்கு. என்ன நடந்திருக்கு? இந்த 765க்கும் இந்த 711க்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா? 44 மீட்டர். அப்பனா இந்த விஷுங்கிறவனால இந்த 44 மீட்டரை எவ்வளவு நேரத்துல ஓட முடியுது? இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற அந்த 12 செகண்ட். ஓகேவா? இதுதான் விஷுவோட ஸ்பீட். 54 வருது. சாரி, தேங்க்யூ ஃபார் கரெக்டிங். 54 மீட்டரை இவன் 12 செகண்ட்ஸ்ல போயிட்டானா இதுதான் அவனோட ஸ்பீடு. விஷுவோட ஸ்பீடு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ விஷுவோட ஸ்பீடு கண்டுபிடிச்சாச்சுன்னா கொஸ்டின்ல இன் ஹவு மச் டைம் கேன் விஷு கம்ப்ளீட் த ஃபுல் ரேஸ் ஆஃப் 900 மீட்டர்னு கேட்குறாங்க. இது விஷுவோட ஸ்பீடு. ஸோ டைம் இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 900 டிவைடட் பை 54/12. இந்த 12 வந்து மேலே போயிடும். செகண்ட்ஸ்ல கிடைக்கும் ஆன்சரு. சரிங்களா? இது ஒரு 100, ஒரு 6, 2. ஸோ 200 செகண்ட்ஸ். 200 செகண்ட்ஸ்னா 3 minutes 20 seconds. சரிங்களா? அதுதான் ஆன்சர். 3 minutes 20 seconds இல்லையா? இருக்கு, ஆப்ஷன் சி. ஓகேவா? இங்க ஒரு சேஞ்ச் நடக்கதை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணணும். இந்த இடத்துல 765 இங்க 711 x plus 8 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த 12 செகண்ட்ஸுக்காக அந்த டிஸ்டன்ஸை வந்து அவன் இந்த 54 மீட்டர் தான் வந்து அந்த 12 செகண்ட்ஸ்ல ஓடி இருப்பான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? நிறைய சமயம் இதுல சால்வ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நம்ம கொடுத்த PDF சால்வ் பண்ணாலே போதும். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா செஷனை முடிச்சுக்கலாம்.